இவ்வளோ பெரிய ஒரு அழகான சூப்பரான பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் டவுன் பேமெண்ட் இருந்து அழகாக வாங்கிக்கலாங்க. அது வந்து சுற்றி பாருங்க நிறைய வீடு இருக்கிற மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில வீட்டில் வந்து சில காஸ்ட் கட்டிங் நடக்கும். பட் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் எடுத்து கட்டியிருக்காங்க. இது போக உங்களுக்கு 2 ஸ்டெப் மேலே வந்துடுது. அழகாக கார் நிப்பாட்டுற மாதிரி பைக் நிப்பாட்டுற மாதிரி சூப்பராக ஒரு போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட சொந்த வீடு எப்படி பண்ணுறோமோ அப்படி பார்த்து சார் பண்ணியிருக்கோம். போர்வெல் எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேண்டியது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு போர் ஓட்டியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஹால் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மேடை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுருக்கி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. திருப்பதி போய் கார்மெண்ட்ஸ் இருப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சேலரி இல்லாமல் கையில் சேலரி வாங்குறவங்க பீப்புள்ஸ் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடு ஒரு ஆசை கனவுல இருக்கும். கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் பண்ணலாமா? பண்ணி கொடுத்துருவோம். குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரேட்டிங் கம்மியாக கொடுத்து எல்லாத்துக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இவ்வளோ பெரிய ஒரு அழகான சூப்பரான பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சம் டவுன் பேமெண்ட் இருந்து அழகாக வாங்கிக்கலாங்க. அது வந்து சுற்றி பாருங்க நிறைய வீடு இருக்கிற மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. மெயின் விஷயம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றி சரௌண்டிங் எல்லாமே வீடுகளுங்க. ஸோ வீடுகளுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டியாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக உங்களுக்கு சேலுக்கு இருக்குது. நம்ம திருப்பூர் சரௌண்டிங்கில் குறைஞ்ச டவுன் பேமெண்ட்டில் ஒரு அழகான வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். நேரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அண்ணா அந்த வீடை கட்டியிருக்காரு. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கா? அவங்க நேம் சொல்லலாம் யூஸ் அப்படியே. வீரப்பன், கேவிஆர் பில்டர்ஸ், காளிபாளையம் ஊராட்சி. எவ்வளவு வருஷமா அந்த ஃபீல்ட் இருக்கீங்க? இப்போ 22 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கோம் சார். 22 வருஷமா இருக்கீங்களா? சூப்பர். எவ்வளவு வீடு கட்டி கொடுத்திருப்பீங்க இருக்கீங்க? 90 வீட்டுக்கு மேல பண்ணி கொடுத்துருக்கோம் சார் காளிபாளையத்துல. ஆமா சார். சோ 90 வீட்டுக்கு மேல நம்ம திருப்பூர் சரௌண்டிங்ல கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க கட்டிக்கிற ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா காளிபாளையம் பக்கத்துல அங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்கு மத்தியில தான் நிறைய வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங் அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடு பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதுலயே நீங்க பார்க்கலாங்க. இந்த வீட பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்த்தறலாம். சோ வீடு எலிவேஷன் பாத்தீங்கன்னா நீட்டா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்ட்ரக்சர் பட்டியெல்லாம் பார்த்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஃபுல்லாக போகும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நல்ல ரோடு ஃபேஸ் வந்து பில்டிங் எல்லாம் ஹைட்டை ஏற்றி கட்டியிருக்காங்க. லைவ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இது எப்படி காமிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் வந்துக்குங்க. ரோடு ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு இருக்குங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க. இது போக உங்களுக்கு 2 ஸ்டெப் மேலே வந்துடுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றி 3-4 அடி பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றி சூப்பராகவே கட்டியிருக்காங்க. அதையும் நீங்கள் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கார் நிப்பாட்டுற மாதிரி பைக் நிப்பாட்டுற மாதிரி பெரிய ரேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. லைவாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவே பெயிண்ட் பண்ணி பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கேட் கொடுத்து அது அழகாக பெயிண்ட் பண்ணி சிஎன்சி கட்டிங் போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன் விஷயத்தை உங்களை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் வந்து சில காஸ்ட் கட்டிங் நடக்கும். பட் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். லைவாக நீங்கள் கேட்டுக்குங்க. நான் உள்ள போய் பார்த்தலாங்களா? சார் உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் காமிச்சிடறேன் பாருங்க. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கார் நிப்பாட்டுற மாதிரி பைக் நிப்பாட்டுற மாதிரி சூப்பராக ஒரு போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. போர்ட்டிகோ சைஸ் என்ன வருது? சைஸ் போர்ட்டிகோ 10க்கு 22 சார். ஸோ 10க்கு 22ங்க. போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். அந்த வீடியோவில் விசுவல்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நேரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிடுவீங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷ் ஆயிரும். டைல்ஸ் வந்து பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் ஒரு சில பில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வீடு வந்து விற்கிறாங்கன்னாவே ஒரு 7 அடி டைல்ஸ் போடுவாங்க. நீங்கள் என்ன 11 அடிக்கு டைல்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சிருக்கீங்க? சார் இது வந்து நம்ம சொந்தத்துக்கு என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சார் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஏன்னா 7 நிமிஷத்துக்கு பார்த்தா நல்லா இருக்காது. என்னோட சொந்த வீடு எப்படி பண்ணுறோமோ அப்படி தான் பார்த்து சார் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஃபுல்லாகவே 11 அடி வரைக்கும் பண்ணியிருக்கோம் சார். ஸோ டைல்ஸ் அப்படியே பாருங்கள். 11 அடிக்கு ரூஃப் ஃபுல்லாகவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு சம்திங் சைஸ் நான் சொல்லியிருப்பாரு. 20 அடி சம்திங் வருது. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான். அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இதுக்கே தனியாக ஒரு அமௌண்ட் ஆகும். நான் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதை பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி கீழே பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் வந்து சூப்பராக வந்து குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு இந்த வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் போர்வெல் எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேண்டியது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு போர் ஓட்டியிருக்காங்க. தண்ணி சூப்பராக இருக்குது. அது போக 5000 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. தண்ணி தொட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஸ்கேப்லாம் போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ஸ்டெப் இங்கே கொடுத்துருக்காங்க. லைவாக பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் லைவாக நீங்கள் பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீட் கொடுத்து ஹெட்ரூம் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவுட்டர் லெட்டின் பாத்ரூம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு உண்டான டைல்ஸ் எல்லாமே இங்கே லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் ஃபுல்லாக வந்து பாத்ரூம்குள்ளே ஃபுல்லாகவே டைல் வந்துடும். அதையும் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் 3லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தாவே போய் அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ப்ரொஃபைல் இருக்கீங்க, ஐடி ப்ராப்பராக வச்சுருக்கீங்க, நல்ல
நல்ல சிபில் ஸ்கோர் மெயின் பண்ணுறீங்கன்னா 2லேருந்து 3 லட்சம் இருந்தாவே போதும். சரிங்களா, நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே பாருங்கள், ஸ்டெப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிலவு நிலவு தான் போடுவாங்க. இவங்க வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்படியே அந்த 10 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய கிரைனைட் போட்டு நீட்டாக நோஸ் பண்ணி டபுள் நோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போகும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதே நான் இவ்வளோ உங்களுக்கு அழகாக சொல்கிறேன்னா, ஏன்னா இதுக்குமே தனி அமௌண்ட் சார்ஜஸ் உங்களுக்கு ஆகும். பட் இதெல்லாமே இந்த காஸ்ட்டுக்குள்ளே மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நான் டீ கொடுக்கணும். அது எல்லாமே ஆமாம் சார், தேக்கு மரம் தான் கட்டுங்களா? ஸோ நிலவு தேக்கு மரத்தில் போட்டுருவீங்க, டோர் தேக்கில் போட்டுருவோம். ஸோ டோர் நிலவு எல்லாமே போட்டுருவாங்க. நிலவு உங்களுக்கு போட்டாச்சு, டோர் ரெடி ஆகிட்டு இருக்கு. டோர் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க் போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே வாங்க, பெரிய போர்ட்டிக்கோ, சூப்பரான அழகான ஒரு அழகான கிரைனட்டில் படிக்கட்டு, அப்படியே உள்ளே பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஹால் வந்து கொடுத்துருக்காரு. ஹாலோட சைஸ் என்னங்கண்ணா? இப்போ 16க்கு 20 சார் ஹால் சைஸ் சார். 16க்கு 20 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, ஹால் சைஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பாருங்கள், காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2க்கு 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. ஆனால் பெரிய பெரிய டைலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் கலர் டிசைன் சூப்பராக இருக்குண்ணா, பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்க. இதெல்லாமே அழகாக நீங்கள் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிச்சாங்கன்னா பட்டி பார்த்து சார் பெயிண்ட் வச்சுருக்கு சார். கஸ்டமர் கேட்குற கலருக்கு கொடுத்துருவோம் சார். ஓ, அதை அடிச்சு கொடுத்துடலாம் சார். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்க. இப்போ வந்து ஒயிட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டை பார்க்க வந்துட்டீங்க, வீடு உங்களுக்கு பிடிச்சிருச்சு, புக்கிங் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் கலர் அழகாக செலக்ட் பண்ணி அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். அழகாக 2 கோட்டு பத்தி பார்த்து ரெடியாக வீடு இருக்குது. 16க்கு 20ல் ஸ்பேசிஸான பிரம்மாண்டமான ஹால். சரிங்களா, அதுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு யூபிவிசியில் 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் லைவாக நீங்கள் பாருங்கள். ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதோட வெளிச்சம் தான் கண்டிப்பாக முக்கியமான விஷயம். வெளிச்சம் இருக்கும், நல்ல காற்றோட்டம் இருக்கணும். இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பிரம்மாண்டமான ஹாலு, பிரம்மாண்டமான போர்ட்டிக்கோ, அதுக்கு 2 விண்டோ சூப்பராக இருக்குது. அப்படியே கிச்சன் காமிச்சிடுறேன் பாருங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் சைஸ் என்னன்னா வருது 8க்கு 10 சார். சரி, கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 10 சைஸ் வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே கேமராமேன் உள்ள வந்துருங்க. டைல் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கும் டைல் ஒட்டியிருக்காங்க. லைவாக நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒட்டி எந்த இடத்துலையும் காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, மிக்சி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அது போக இதுக்கு எல்லாமே கிரைனைட் கொடுத்து டபுள் நோஸ் பண்ணி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லைவாக பிறகு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட் இதுதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் கடப்பக்கல், இந்த அளவு திக்னஸ் யாருமே போட மாட்டாங்க. பெரிய கடப்பக்கல் கொடுத்து நீங்கள் இன்டீரியர் பண்ணால் கூட உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அழகாக நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கலாம். அழகாக எல்லா கொடுத்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, 20 amps சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் தெளிவாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணாவே அதுவே ஒரு 10-15,000 பில் ஆயிரும். இதெல்லாம் ஒரு விஷயம் ஒரு பில்டர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடை பொறுத்தவரைக்கும் 2 பெட்ரூம் கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிடறேன் பாருங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10க்கு 16 சார். 10க்கு 16 சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அழகாக அதுக்கு லாக் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து எல்லாமே தெளிவாக சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு இங்கே ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நீட்டாக வந்து பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம் இந்த வீட்டில் இருக்குதுங்க. இன்னும் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தோம். செகண்ட் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பெட்ரூம் சைஸ் என்ன வருது 10க்கு 11 சார். ஸோ 10க்கு 11ங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ். இதையும் பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாகவே இருக்குது. அழகாக ஒரு சூப்பரான ஃபேமிலி குடி வரலாங்க. ஸோ நீட்டாகவே உங்களுக்கு இருக்குது. 10க்கு 11 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. 16க்கு 20ல் பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோல் 10க்கு 22 சைஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிரம்மாண்டமாக சூப்பராகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அழகாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து அப்படியே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எலிவேஷன் அழகாக நீங்கள் கொண்டு வரீங்க, டிசைன் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி நீட்டாகவே கொடுத்துருவாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா காளிப்பாளையம் இடத்துல வந்து சேலுக்கு இருக்குது. நீங்கள் இந்த வீடை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் தான் டேரக்ட் ஓனர். அது நான் சொல்லிடுறேன். அண்ணன் தான் டேரக்ட் ஓனர். அண்ணனோட நம்பர் நான் வீடியோ கேட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து அண்ணனை மீட் பண்ணிட்டு வீடை உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க. இந்த மார்க்கெட் என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கு போயிட்டு விசாரிச்சுக்கங்க. மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வீடு கிட்டத்தட்ட 2.25 சென்ட் இருக்குன்னா 2.25 சார். ஸோ 2.25 சென்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் எவ்வளோனா வருது 22க்கு 55 சார். 22க்கு உங்களுக்கு 55ங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேடை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுருக்கி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அவசியமே கிடையாது. சரௌண்டிங் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ மெயின் விஷயம் இந்த வீடை வாங்குறாங்கன்னா இப்போ எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் தான் மெயின் விஷயம் கட்டுங்களா. ஆமாம் சார். ஒரு சில பேர் நம்ம திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணியிருப்பாங்க, ஐடி ஃபைல் பண்ணாமல் இருப்பாங்க. நார்மலாக ஒரு மல்லிகை கடை வச்சிருக்கலாம், ஒரு ரோடு ஓரமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அது போக மெயின் விஷயம் திருப்பூர் போய் கார்மெண்ட்ஸ் இருப்போம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சேலரி இல்லாமல் கையில் சேலரி வாங்குறவங்க பீப்புள்ஸ் கூட இருப்பாங்க. இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஆசை கனவுல இருக்கும். கண்டிப்பாக லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோன் பண்ணலாமா? பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஆனால் லோன் பண்ணி கொடுத்துருவோம்.
கொடுத்துருவாங்க. நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை ஒரு திருப்பூருக்குள்ள நல்ல ஒரு மெயினான லொக்கேஷனில் சுற்றி வீடுகள் இருக்க இடத்துல வந்து நானும் இந்த மாதிரி அழகான ஒரு பிரம்மாண்டமான வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக கிளம்பி வந்துருங்க. அண்ணன் தான் உங்களுக்கு வீடு கட்டியிருக்காரு, அண்ணன் தான் உங்களுக்கு கிளம்பி சுற்றி காமிப்பாரு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான பட்ஜெட்டில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் விஷயம் ஒரு 3 ஒரு 5 லட்சம் முன்பணம் இருந்தாவே போதும். நீங்கள் ப்ராப்பராக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, ஒரு 3 லட்சம் 2 to 3 லட்சம் இருந்தாவே போதுங்க. இல்லைங்க நான் ஐடியில் ஃபைல் பண்ணல, நான் அக்கௌண்ட்டில் சேலரி வாங்கலாம், கையில் தான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன், சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வீடு வாங்கணும் ஆசையாக இருக்குன்னா ஒரு 5 லட்சம் இருக்கா, டேரெக்டாக கிளம்பி வந்துருங்க. இந்த கண்டிப்பாக 2026 இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு ரெடியாகவே இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ணோட ஃபோன் நம்பர் பார்த்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் அவைலபிளாக இருக்குன்னா நியர்பை என்ன ஸ்கூல் காலேஜில் இருக்குது சார்? எங்கே திருமுறை ஸ்கூல் இருக்குது சார், இங்கே லோக்கலில் 12வது வரைக்கும் இருக்குது சார். இங்கே எல்லா பஸ் 11:55 பஸ் வசதி இருக்குது சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஸோ பஸ் வசதி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே ப்ராப்ளம் கிடையாது. இன்னும் இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ வீடுகள் இருக்கும் இந்த லே அவுட் டீமே? இங்கே வந்து ஒரு 1500 வீட்டுக்கு மேலே இருக்குது சார். ஒரு 1500 வீடு இருக்குது. 1500 வீட்டுக்கு மத்தியில் இந்த வீடு இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளே தான் வந்து அண்ணன் வீடு கட்டியிருக்காரு. நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சா மட்டும் போது கீழே நம்பரை ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு டேரெக்டாக கிளம்பி வந்துருங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அதுதான் அந்த வீடை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 42 லட்சம் பட்ஜெட் இருக்குங்களா? ஏதாவது பேமெண்ட் நெகோஷியபிள் இருக்குன்னா நேரில் வந்து பார்த்தேன் அப்படின்னா? ஆமாம் சார், கண்டிப்பாக உண்டு சார். கண்டிப்பாக உண்டு. சரிங்க, நேரில் வாங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா கொஞ்சம் பேசுங்க. கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாரு. கையில் ஒரு 3 ரூபாய் ஒரு 5 ரூபாய் இருக்கா, தாராளமாக கிளம்பி வந்து வீடை பார்த்து புக் பண்ணிக்கங்க. நியர்பையில் ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே மல்லிகை கடை, நீங்கள் நடந்து போகலாம். ஒன்று ஒரு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்லிகை கடை இருக்குது, பேக்கரி இருக்குது. இன்னும் நிறைய ஒரு பிரைமான லொக்கேஷன். பஸ் ஸ்டாப்புங்கிறது நடந்தே போய்க்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் நீங்கள் நடந்தே போனால் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையம் பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேருந்து நிறுத்தம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய வீடுகள் லைவாக போயிட்டு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வீடுகள் இங்கே போயிட்டு இருக்கோம் நமக்கு இந்த பில்டிங் இல்லாமல்? இங்கே வந்து மொத்தம் 6 பில்டிங் போயிட்டு இருக்கு சார், வேலை போயிட்டு இருக்கு. 6 பில்டிங் உங்கள் வேலை போயிட்டு இருக்குது. சரி, நோட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாமே சூப்பராக சொல்லிட்டீங்க. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மெட்டீரியல் போட்டு பண்ணுறீங்கன்னா சார்? இங்கே போகிறது செங்கல் சார், பில்டிங் எல்லாம் செங்கல் தான் சார் போட்டுருக்கோம். இப்போ 22 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது சில கஸ்டமர் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னு கேட்கும் போது இப்போ ஒரு 2 பில்டிங் வந்து ஆலா பிளாக் போயிட்டு இருக்கு சார். நாங்கள் போட்டு செட்டிநாடு சிமெண்ட் போட்டிருக்கோம், பிரேம் கோட்டு கம்பி போட்டிருக்கோம். எல்லாம் தரமானது தாங்க. மற்ற இது குறை இது கிடையாது. நம்ம சொந்த பில்டிங் நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் மக்களுக்கும் தேவையானது நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸோ செங்கல்ல கட்டின வீடு, அது செட்டிநாடு சிமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, பிரைமோல்டு கம்பி யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ISO ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா ஒரு கோட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரேட்டும் கம்மியாக கொடுத்து எல்லாத்துக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. 6 பில்டிங் ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் போயிட்டு இருக்கு. இந்த வீடு செங்கல்ல கட்டின வீடு. ஸோ மிஸ் பண்ணாமல் கீழே ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீடை கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.